ஏன்னா 5 வருஷம் வெளில பார்க்கும்போது பாண்டராஜ் 3 படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு படம் பண்ணும்போது நல்லா நிம்மதியாக தூங்குனேன், 3 படம் பண்ணும்போது தூக்கமே இல்லை, நைட்லாம் சுத்தமாக தூக்கமே இல்லை. அந்த ஸ்ட்ரெஸ் தான் அது, அந்த டென்ஷன். ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப 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 எனக்கு ஹாப்பியாக இருக்குது வந்திருந்த ஒவ்வொரு ஆளும். ஏன்னா எல்லாருக்கும் யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி தான் இங்கே வந்திருப்பீங்க. அது சூர்யா சாராக இருக்கலாம், பாண்டராஜா இருக்கலாம், இதில் நடித்த ஒரு குழந்தையாக இருக்கலாம், அந்த பசங்கங்கிற ஒரு டைட்டில் இருக்கலாம், ஞானவேல் சாராக இருக்கலாம், மதன் சாராக இருக்கலாம். எல்லாருக்குமே வந்திருந்த ஒவ்வொரு ஆளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வரவேற்கணும் அப்படின்னா எல்லாருமே ஒவ்வொருத்தரையும் வந்திருந்த ஒவ்வொருத்தரையும் நான் ஊர்லேருந்து வந்திருக்கும் போதை கொண்டு இங்கே சினிமாவிலேருந்து குழந்தைகளுடைய அப்பாவிலேருந்து எல்லாருக்கும் ஆக்சுவலாக நான் வரவேற்பே அப்படிங்கிறத இதை நான் நன்றி மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா 2 பேருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும், ஓப்பனிங்கில் அது சரியாக இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு ஆளுமே இந்த படத்துக்குள்ளே நான் அந்த நேற்று சூர்யா சார் நானும் எஃப்எம்ல உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பசங்க 2 ஏன் அப்படிங்கும்போது உண்மையிலே பசங்க படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், திருப்பி பசங்க 2 மூலமாக படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். உண்மை அதுதான். இடையில அதுவும் ஒரு நல்ல இதுதான். ஆனால் ஆவின் பால் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இதுதான் தாய்ப்பால். சுத்தமான தாய்ப்பாலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்படி பேசுறதுக்கு பயமாக வேற இருக்குது. ரிலீஸுக்கு அப்புறம் இந்த வீடியோ எடுத்துட்டு கிண்டல் அடிச்சு விட்டுருவாங்க.